ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோத்திச்சூர் லட்டு ரொம்ப சுவையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த லட்டு செய்கிறதுக்காக 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பருப்பு தான். இதை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம், 1/4 கிலோ அளவு கொண்ட கடலைப்பருப்பு தான். இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாவே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா ஊறினதுக்கு அப்புறமா அப்படியே நாம் அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த பருப்பு ஊறுவதற்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் நமக்கு ஆகும். நல்லா ஊறி வந்துடும். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துடலாம். ஒரு காட்டன் கிளாத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிளாத்தில் நாம் தண்ணியில் வடிகட்டி வச்சுருக்கிறதான இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நமக்கு அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி பருப்பு கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் பருப்பு சேர்க்குறதுக்கு முதல்ல ஜார் ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நாம் எடுத்து வச்சுக்கிறதான இந்த பருப்பையும் இதனுள்ள சேர்த்து நம்ம 2 பகுதியாக அரைக்க போகிறோம். மொத்தமாக அரைச்சோம் அப்படின்னா அரைப்படாது. அதனால் நம்ம பாதி பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 3 தடவை நமக்கு 3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும். காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை நாம் பிடிச்சி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக நமக்கு பக்கோடா பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப மையாகவும் அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முழுசாக இருந்தாலும் நமக்கு அதை உதுத்து போட முடியாது எண்ணெயில். அதனால் இந்த பாருங்கள், நம்ம கையில் பிடிச்சு எடுத்து போடுற பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற பருப்பையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்புறமா வாணலியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பக்கோடா முங்கி வேகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சைஸில் நம்ம சும்மா ஒரு சேஃப் எதுவும் நமக்கு தேவையில்லை. பக்கோடா மாதிரி எடுத்து லேசாக பிடிச்சி, ரொம்ப டைட்டாக நம்ம பிடிச்சி போடணும்னு கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு அதில் ஏர் போய் நல்லா வேகிற அளவுக்கு கேப் இருக்கணும். அதனால் லேசாக அப்படி பிடிச்சி போட்டால் போதும். அழகாக நமக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சின்ன பீஸாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இதை பொரிச்சு எடுக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் போதும். அழகாக வெந்து வந்துடும். இதை பெரட்டி போட்டுடலாம். பெரட்டி போட்டு இதே மாதிரி நல்ல ஹீட்லேயே பொரிச்சு எடுத்துடலாம். மீதம் இருக்கிற மாவுகளையும் இதே மாதிரி பக்கோடா பதத்திற்கு நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிக்கும்போது உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா கடலை மாவு பக்கோடா சாப்பிட்றதுக்கு இதுவுமே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கோடாவை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கலர் மாறாமல் இதே மாதிரி நமக்கு மஞ்சளாகவே இருக்கணும். அப்போ தான் லட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பொரிச்சு எடுக்கும்போது கலர் மாறிடுச்சு அப்படின்னா லட்டோட கலருமே நமக்கு கொஞ்சம் மாறிடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதே மெத்தடில் அழகாக பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், கலர் மாறாமல் நல்லா அதே எல்லோ கலர்லேயே பொரிச்சு எடுத்தாச்சு. ஹீட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நாம் பூந்தி செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக லட்டு அழகாக செஞ்சு எடுத்துடலாம். இந்த லட்டோட சுவை பார்த்திங்கன்னா பேக்கரியில் வாங்குறதான அதே சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஆற வைப்போம்.
ஒரு 10 நிமிஷம் ஆறிய பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சூடோடு நம்ம அரைச்சோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது, மிக்ஸி ஜாரும் வீணாக போயிடும். அதனால் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப பவுடராக நம்ம அரைக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு கொரப்பாக இருந்தால் தான் நமக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அரைக்கும் போதுமே நம்ம ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு இனிப்பு வந்து நம்ம சேர்க்கணும். சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்ததுனால அதே கப்பில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துடலாம். ஜீனி சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுவோம். ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இது ஒரு கம்பி பதம் அளவு வர்ற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு குயிக்காகவே ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகாது. ஜீனி கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதில் ஒரு 3 கிராம்பும் 3 ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இதனோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலர் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு எல்லோவே போதும் அப்படின்னா கலர் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நிறையா பொங்கி வரும். இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கம்பி பதம் கிடைக்கும். இப்போ நான் கலர் சேர்த்துக்கிறேன், ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா நுர பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்பி பதம் கிடைக்கும். அதிக நேரமும் நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது, லட்டு வந்து இறுகிரும். ஒரே ஒரு கம்பி பதம் நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பை பவுடராக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதனோட சேர்த்துடலாம். கண்டிப்பாக நம்ம சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கரண்டியால் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நெய் சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சேர்த்ததான தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கிறதுனால பாருங்கள், நம்ம பவுடரை போட்டு கிளறி எடுக்கும்போது சரியான விதத்தில் கரெக்டாக நமக்கு அமைஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம முந்திரி, வேறு நட்ஸு நீங்கள் என்ன சேர்த்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்து இதனோட கலந்துக்கலாம். நான் இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை எல்லாமே நெய்யில் நல்லா வறுத்து இதனோட கலந்துக்கிறேன். பாதாம்லாம் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய்யுமே சேர்த்து விட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா லட்டோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நட்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஹீட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நெய்யில் நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சு எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். அதிகமாக ஒருவேளை உங்களுக்கு நெய் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ml அளவு நெய் தனியாக வந்து உருக்கி இதனோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் இப்போ நெய் வந்து கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த டைம் லேசாக நெய்யை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நாம் அந்த லட்டுக்கு கடலைப்பருப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவு எடுத்தோம். லட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவில் நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவில் 12 லட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது மீதி இருக்கிற மாவுகளையும் இந்த மாதிரி லட்டு நம்ம திரட்டி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான லட்டு தயாராகிருச்சு. இதை நாம் வெளியிலே வச்சு 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.